பூரிக்கான அளவுகள் பார்க்கலாம். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி 10 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டிருக்கோம். 2 உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு 40% அனலில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 பூரிக்கான மாவு இந்த இந்தியன் மெஷர்மெண்ட் கப்பு நம்மளோட கால்படி இருக்கு இல்லையா, இதில் 2 பங்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். 10லேருந்து 12 பூரி கண்டிப்பாக வரும். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை. அப்போ நம்ம 2 கப்பு போட்டோம், 2 டேபிள் ஸ்பூன் ரவை. மெயினாக இது எண்ணெய் குடிக்காமல் இருக்க. மற்றபடி இந்த டிப்ஸ் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். உப்பு, நைஸ் உப்பு போட்டுக்கிறோம். எண்ணெய் போட வேண்டாம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மி தண்ணி. இப்போ நம்ம 2 கப்பு போட்டிருக்கோம். அப்போ 3/4 பங்குக்கு கொஞ்சம் கூட நான் தண்ணி போட்டேன். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் தெளித்து பிசைஞ்சேன். கடைசியாக காயாமல் மாவு இருக்க எண்ணெயை தடவிட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி வரணும் மாவு, ஏன்னா கெட்டியாக இருக்கிறதால. உருளைக்கிழங்க உதுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 4 துண்டு மட்டும் தண்ணியில் கரைச்சிக்கலாம். இது ஒரு அலாதியான ருசியை கொடுக்கும். மற்றதை வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு நிறையா போடணும். உளுந்து கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கோபுரமாக சிம்மிலே இருக்குது. நல்லா பொரிஞ்சு வரணும். அது ஒரு ருசியை தரும். கடலைப்பருப்பு முளைக்கி விட வேண்டாம் அனலை. இஞ்சி 1/2 இன்ச்சு மெலிதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கம்மியாக தான் போடணும். கொஞ்சமாக ஜீரகம். எல்லாமே சிம்மில் தான் இருக்குது. 2 கைப்பிடி பெரிய வெங்காயம். 10 பூரிக்கான அளவுகளுக்கு 2 கைப்பிடி பெரிய வெங்காயம். இது ஒரு 40% கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியிலருந்தே நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இது எனக்கு காரம் இல்லை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். முழுக்க நீங்கள் பச்சை மிளகாயில் செய்யும்போது ருசி கூடுதலாக இருக்கும். எல்லாத்தையுமே 2 வதக்கி 1 by 1 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் 2 வதக்குறோம். அடுத்தது கேரட்டு சும்மா ஒரு 10 துண்டு. இது கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய தக்காளி, 2 கைப்பிடி வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி. மூடி வச்சிடலாம். பாருங்கள், பட்டாணி இப்படி வந்திருக்கு. நல்லா உருளைக்கிழங்கு இப்படி உதிராக வச்சுருக்கோம். 3 நிமிஷம் கழித்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இந்த நேரத்தில் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. மஞ்சளும் தூக்கி கொடுக்கணும். அதுபோல் கடுகும் நிறைய தெரியணும். அது இதுக்கு ஒரு சுவையை தரும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு போட்டு ஒரு கரெக்டாக 4 பெரட்டு. இப்போ 20% அனலில் தான் இருக்குது அடுப்பு. இப்படி 1 by 1 நீங்கள் வதக்கி வரும் பொழுது தான் இனிமேல் பாருங்கள், அது மசாலா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஆனால் சிம்மிலே கொண்டு வரணும். நல்லா 1/2 லிட்டர் தண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கரைச்சது, பட்டாணி, உதிர்த்த உருளைக்கிழங்கு, உப்பு கலந்து கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கரைச்சி கூட கடலை மாவு விட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அலாதியான ருசியோடு இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை நல்லா மாலிஷ் பண்ணுறது போல், இல்லை கல்லுனால் இல்லை பூரிக்கட்டையால் நல்லா அடித்து கூட நீங்கள் சாஃப்ட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கிறதால இந்த ஓரமாக வைக்கணும். உருண்டையை எண்ணெய் தடவி அப்புறம் எடுத்து இதை நடுவில் வைக்கணும். இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிப்ஸு. அப்போ எல்லா பக்கமும் சமமாக ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம உருண்டையை நடுவில் வைக்கக்கூடாது. எண்ணெய் காய்ச்சல் கொஞ்சம் திரிச்சு போடுறோம், மேலே வருது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் ஏற்கனவே ரொம்ப எண்ணெயை தூக்கி விட்டுருந்தாலும் இப்போ நம்ம பூரி மாவை உள்ளே விடும் பொழுது ஒரு 40% அனலில் வச்சுக்கோங்க. சிம்மிலையும் வச்சிடாதீங்க. ரொம்ப முளைக்கி 100%லையும் வைக்க வேண்டாம். இப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு மெதுவாக அந்த பூரி மெரூன் ஷேட் ஆகும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பூரியை வெள்ளையாக எடுக்க வேண்டாம். நல்லா தங்க நிறம் ஆகிற வரையிலும் நம்ம எண்ணெய்க்குள்ளே கிடக்கட்டும்.
உப்பி வந்துடும். எண்ணெய் காய்ச்சலால் மட்டும்தான் இந்த பூரி நல்லா உப்பி வரும். அதுபோல் மாவை ரொம்ப தொய்வாக பண்ணிட்டீங்கன்னாலும் உப்பி வராது. இந்த 2 தான் நம்ம கருத்தில் வைக்கணும். பாருங்கள், தானாகவே எலும்பி அழகாக வருது. எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்கணும், மாவு சரியான கெட்டித்தன்மையில் இருக்கணும். அப்போ எவ்வளவு பூரினாலும் இதே போல் தான் வரும். நம்ம முதல்ல எல்லாமே தேய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம் சரியான அனலில். அப்போ எத்தனை பூரினாலும் நம்ம ஈஸியாக செய்தரலாம். இப்படி தங்க கலர் ஆகிறதுல வெள்ளையாக இருக்கிறத விட இது ருசி அட்டகாசமாக இருக்கும். இப்போ டிப்ஸுக்கு போகலாம். அதாவது கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் ரவை போடும்போது அது தன்னோட தன்மையிலேருந்து அமுங்காது. தண்ணி ஊற்றும்போது 1 பங்கு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அரை பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு சம்மர் டயத்தில் நிறைய பேர் ஒரு படி மாவு போடுறீங்க. தண்ணியை தெளித்து பிசைய தேவையில்லைங்கிறதுக்காக இந்த டிப்ஸ் கொடுக்குறேன். அரை பங்கு தண்ணிக்கும் கொஞ்சம் ஒரு நூல் கம்மியாக அப்படிங்கிறது போல். அது ஒரிஜினல் நாம் எந்த கலப்படமும் இல்லாமல் கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது அடர்த்தியாக இருக்கும். அந்த மாவு நல்லா கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும். பூரி போட போகும்போது நல்லா மாலிஷ் பண்ணணும். நல்லா இந்த இடத்துனால வச்சு நல்லா தேய்ச்சி அமுத்தி ஒரு சாஃப்ட் பண்ணி அப்புறம் பூரி போடும்போது அது எப்பயும் அது சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா கெட்டியாக பிசையும் போது தான் எண்ணெய் குடிக்காது. இந்த மசாலுக்கு ஜீரகம் கண்டிப்பாக தாளிதத்துக்கு போடணும், ரொம்ப கம்மியாக போடணும். கண்டிப்பாக இஞ்சியும் போடணும், ரொம்ப கம்மியாக போடணும். பச்சை மிளகாயை மட்டும் போட்டு மசால் இந்த பூரிக்கிழங்கு செய்யும்போது அந்த ருசி ஒரு உன்னதமான ருசியை கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு சிலருக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காததால் 2 வரமிளகாயும் நம்ம போட்டுக்கிறோம். அதனால் ஒரு பெரிய தப்பு வந்துடாது. கடலை மாவை கரைச்சி ஊற்றாமல் அந்த ஜூட்டிலே போட்டு கடலை மாவு போட்டு ஒரு பெரட்டி தண்ணி ஊற்றுறோம். அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது, ரொம்ப நேரம் பச்சை வாடை போகணுங்கிறதுக்காக அந்த கடலை மாவு போட்டு, ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் எல்லாமே ஜூடாக இருக்குது. அந்த நேரத்தில் கடலை மாவு போட்டு 2 பெரட்டி தண்ணியை ஊற்றிடணும். அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாடை உடனே போயிடும். டேஸ்ட் அலாதியாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சம் கடலை மாவை கரைச்சி கொஞ்சம் கெட்டி பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். அதனால தப்பு இல்லை. இந்த பட்டாணியும் கேரட்டும் கண்ணுக்கு குளிர்ச்சிக்கு தான். இதனால் ஒரு பெரிய டேஸ்ட்டு வந்துடுது. ஏன்னா நீங்கள் பட்டாணி ஊற வைக்கணும் முதல் நாளே அப்படிங்கிற தேவை இல்லை. இதுவும் போடலாம்ங்கிறதுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். கேரட் கம்மியாக போடும்போது குழந்தைகளுக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் துளியாக அரிஞ்சு நம்ம போடுறோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.